விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சிம்ம லக்னத்துக்கு எந்த கிரகம் எங்கே இருந்தால், அது சிம்ம லக்னத்துக்கு சூரியன் எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த பார்க்க போகிறோம். வாங்க. சிம்ம லக்னத்துக்கு சூரியன் எங்கே இருந்தால் என்ன பலன். சரி, சிம்ம லக்னத்தோட குணம் இதெல்லாம் ப்ரீவியஸ்லேயே பார்த்துட்டோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. சிம்ம லக்னம், அதிகாரம், தந்தை, பூர்வீகம், இதெல்லாம் சிம்ம லக்னம். லக்னம் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறோம். ஓகேங்களா? சிம்ம லக்னம். சூரியன் எங்கே இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது. சிம்ம லக்னத்துக்கு சூரியன் லக்னத்தில் இருந்தால் லக்னாதிபதி ஆட்சி. ஆனால் லக்னத்தில் தலையில் சூடு, ஒரு ஹீட்டான பாடி மாதிரியான சில விஷயம் வரும். இங்கே இருக்கலாமா? பருவாலன்ற வீடுங்க. சூப்பர் வாவெல்லாம் கிடையாது, பருவாலன்ற மாதிரியான அமைப்பு. ஒருவேளை புதன் எப்படி இருந்தாருன்னா சூப்பர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே இருக்கவே கூடாதுங்க. இருக்கிறாங்களே, லக்னாதிபதி நீச்சம். இந்த லக்னாதிபதி நீச்சம்னா பலவீனம் தான். அதுக்கப்புறம் அவருக்கு நீச்சமோ நீச்ச பங்கமோ, இந்த இடத்துல இவருக்கு நீச்ச பங்க ராஜயோகம் இப்படித்தான் வரணும். இதுக்கு வராமலே இருக்கலாம். சனியோட சேர்ந்து பாவத்துவம். நீச்ச பங்கம் வேணா இப்படி வரும். ஓகேங்களா? அப்போ கூட சுக்கிரன் 3ல் மறைஞ்சு அதுவும் நல்லது இல்லாத தன்மை தான். அப்போ இங்கே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இங்கே இருக்கலாமா? சூப்பராக இருக்கலாம். இது அவரோட ஃப்ரெண்டு வீடு. இங்க இருக்கிற சூரியன் சுபத்துவம் அடைவார், ஆனா நீச்சம் அடைவார். இங்க கூட அதுல ஒரு கணக்கு இருக்கு. 16 டிகிரியிலிருந்து 16 டிகிரி டு 18 டிகிரிக்கு மேல இந்த நீச்சம் இல்லை. இது நீங்க நல்லா ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 16 டிகிரி டு 18 டிகிரி வரைக்கும் சூரியனுக்கு நீச்சம் இல்லைன்ற ஒரு கணக்கு வரும். ஓகேங்களா? அது 22 பேர்லாம் வந்துட்டாருன்னா அந்த இடத்துல நீச்சமே இல்லைன்ற மாதிரி வரும். இங்க இருக்கலாமா? இருக்கலாம். ஓகே, மறுபடியும் இந்த பின்னாடி வந்துடுறேன். இந்த பாபத்துவத்தோட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இந்த இடத்துல சூரியன் இப்படி இருக்கிறாரு. ஓகேங்களா? இங்கே இருக்கிற சூரியனோடு சனி சேர்ந்துட்டாரு. அப்போ என்ன வந்துடுது? இந்த ஜாதகத்துக்கு 6 7ஆம் அதிபதி உச்சம், லக்னாதிபதி இந்த இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் தான். ஆனால் இது ஒரு அளவுக்கு லக்னாதிபதியினுடைய நன்மைகளை குறைக்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுங்க. சரி, இப்போ இது இப்படி வந்துருச்சுங்க. இதை எப்படி சரி பண்ணலாம்? இதை சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியும். நம்மளால இல்லை, பிறக்கும் போது கடவுளால் எப்படி சரி பண்ணலான்னு கடவுள் பிளான் பண்ணாருன்னா, இப்படி லக்னத்தில் சுக்கிரனை வச்சு பௌர்ணமியாக மாற்றி, ஓகேங்களா, ஒரு அளவுக்கு நல்ல ஒளியான பௌர்ணமியாக மாற்றி இப்படி வந்தால் இந்த ஜாதகம் உயர்நிலை ஜாதகமாக மறுபடியும் மாறிடும். ஓகேங்களா? இந்த ஜாதகம் மறுபடியும் உயர்நிலை ஜாதகமாக மாறிடும். கூடுதலாக இங்கே செவ்வாய் 11லையும் இங்கே ராகுவும் வந்தாங்கன்னா சூப்பர். ஓகே, இப்போ இந்த ஜாதகம் மறுபடியும் உயர்நிலையான ஜாதகம். ஓகேங்களா? உயர்நிலையான ஜாதகம்னா என்ன? பிறந்தோன்னே உயர்நிலையா? இல்லை, அடிப்படையான சில விஷயங்கள்ல பல விஷயங்கள் கிடைக்கும். லக்னத்தில் சுக்கிரனும் லக்னத்துக்கு குரு சுக்கிரன் தொடர்பு இருக்கிறதுனாலையும் இங்கே சந்திரனோடு பூர்ண பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகளில் நீச்ச பங்கமாகி பரிவர்த்தனையும் ஆயிருக்காருன்றதுனால அப்போது இது ஒரு முழுமையான அமைப்பு. இதே மாதிரியான அமைப்புகளில் பாபத்துவம் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தன்மை இருக்கும்? ஓகேங்களா? இந்த இடத்துல பாபத்துவம் அதிகமாக வரணும். அப்போ குரு என்ன பண்ணிடணும்? 8 12 குருவை மாற்றிட்டு லக்னத்தில் ராகுவை வச்சு கேது இங்கே செவ்வாயை இங்கே வைங்க. இந்த இடத்துல இது பாபத்துவமான ஜாதகம் தான். என்னது? லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, குரு யாரையுமே தொடர்பு முதல்ல ஜாதகத்தில் ராசி லக்னத்தை குரு பார்த்தாரு. இப்போ பாருங்க, குரு யாரையுமே தொடர்பு கொள்ளல. இந்த அமைப்புகளில் என்ன வந்துடுது? வாழ தகுதி இல்லாதவர். எந்த அமைப்புகளிலுமே ஒரு அளவுக்கு டிஸ்டர்பாக இருக்கார். புதன் தசை வந்ததுன்னா நல்லா இருப்பாரா? லக்னாதிபதிக்கு உட்பட்டு தானே நல்லா இருக்க முடியும். இந்த இடத்துல இதுவும் வந்துடணும். பௌர்ணமி சந்திரனா இருக்கக்கூடாது. இப்படி வைங்க. அப்போது இப்படி வளர்பிரியாக இருந்தாலும் சரி, இப்படி தேய்பிரியாக இருந்தாலும் சரி, குரு ராசியை பார்ப்பாரு. இப்படியும் பெரிய நல்ல அமைப்பு இல்லைன்னு தான் வரும். அப்போது வாழ தகுதி இல்லாத ஜாதகம். இதைத்தான் இந்த ராகு கேதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு, அது மறைஞ்சிருச்சு, கரைஞ்சிருச்சுன்னு வாங்க. ஆனால் அந்த அமைப்புகள்லாம் இல்லை. இதே அமைப்பை மாற்றி மாதிரி போட்டால் கூட அது சுபத்துவம்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வரலாம். ஓகேங்களா? ஒரு குருங்க அந்த இப்படி வந்துட்டாருன்னா இதே மாதிரி எல்லா கிரகத்தையும் பாம்பு மூழ்கிருச்சு தான். லக்னம் வலுத்திருக்கிறாரு அப்படின்ற அமைப்புகளில் இந்த இடத்துல லக்னம் வலுத்தே இருக்கும். இப்படி வந்ததுன்னா லக்னம் வலுத்து இருக்கும். அப்போ லக்னாதிபதி பாபத்துவம்னாலும் கூட இந்த இடத்துல லக்னத்தினுடைய தயவால் இவர் ஒரு அளவுக்கு இருப்பார். லக்னாதிபதி ஒருவேளை நல்ல அமைப்பில் இப்படி இருந்துட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய லக்னாதிபதியாக இருந்தால் இது மறுபடியும் உயர்வான ஜாதகமாக வந்துடும். சரி, இங்கே மறுபடியும் இங்கே இருக்காரு, இருக்கலாம்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல இருக்கலாமா? அமாவாசையாக இருந்தாலும் கூட குருவோடு இணைஞ்சிருக்கிறாரு, இருக்கலாம். லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கலாம், தப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்தாருன்னா அதிகாரம் மறையும்.
இவரே கொஞ்சம் கிரிமினல் ஆவார் 6ஆம் பாவகத்தோடைய தன்மையில். ஆனால் உச்சனுடைய வீட்டில் இருக்காரு. இதுதான் பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கும்போது சனி பார்த்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற குருவோட வீட்டில் மூலத்திரிகோண குருவோட வீட்டில் இருக்காரு. இங்கே உச்சனுடைய வீடு. இந்த இடத்துல கிரகணம்னு வரும். இந்த கிரகணம் ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன இருந்தாலும் கேதுவோட ஒளி கிரகம் சேரக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கலாமா? இருக்கலாம். பிறந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த இடத்துல அப்புறம் இது கன்ஃபியூஸ் பண்ணும். இங்கே இருக்கலாமா? இருக்கலாம். இங்கே ஓகே. ஒருவேளை இங்கே கூட சுக்கிரனோட அப்படி இருக்காரு. சூப்பர். ஓகேங்களா. சுக்கிரனை அஸ்தகங்கப்படுத்தி இருக்கிறதுலாம் சூப்பர்ன்ற மாதிரியான விஷயம் வரும். இங்கே உச்சனாக இருந்து உச்சனும் பார்த்துக்கிட்டு இதுவும் பாபத்துவம் தான். ஆனால் ஸ்தான பலம் இருக்கும். கடுமையான பிடிவாத குணமுடையவர். கடுமையாக முடிவெடுத்தது நான் எடுத்தது தான் முடிவு. ஹிட்லர் மாதிரியான முடிவெல்லாம் இங்கே தான் எடுப்பார். ஓகேங்களா. ஏன்னா லக்னம் வேற, இங்கே ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்குது. குரு பார்த்தனால சேஃபு. இங்கே இருக்கலாமா? உச்சனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கலாங்க. சூப்பர். இதுனா உயர்நிலையான திக்பல ஜாதகம்னு வரும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த நிலையாக இது ஒரு வகையில் சூப்பர்னு பௌர்ணமி சந்திரனா வந்துடுறாருல. பௌர்ணமி சந்திரனாகி இந்த இடம் சரியாக இருக்காது. எஸ், இப்படி இருக்க குரு பார்வை இந்த இடத்துக்கு ஒரு சனி பார்வை வந்துடுது. ஓகேங்களா. சனி பார்வை வந்து விடுது. இங்கே வைங்க, திக்பலமாக இருக்கட்டும். அதீத ஒளி குருவின் சுக்கிரனும் 5ஆம் பாவகத்தை குருவின் சந்திரனையும் கெடுக்கும். ஓகே, இங்கே இருக்கலாமா? இது ஒரு சூப்பருங்க. அதிகாரம் அத்தனையும் இருக்கக்கூடிய உயர்நிலையான அமைப்பு. தசாபுத்தி சமாளிக்க ஒத்துழைக்கும் போது தசாபுத்தி மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரி, அரசு பொலிட்டீஷியன், இவருன்னு வருவார். இங்கே இருக்கலாமா? 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, ஆனால் சுபத்துவமாக இருக்கலாம். ஆனால் சந்திரன் நல்லா வலுவாக இருக்கணும். வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கணும். இது ஒரு அட்டகாசமான நிலைப்பாடு தான். இப்படி இருக்கலாம். அப்போது ஒரு சிம்ம லக்னத்துக்கு கடன்னு ஏன் சொல்லிட்டு வரேன்னா, நாளைக்கு இதெல்லாம் வச்சுட்டு தான் அப்புறம் கேள்வியாக கேட்பேன். இது என்ன பண்ணும், அது என்ன பண்ணோன்னு. ஓகேங்களா. உண்மையான ஜாதகம் வச்சே கேட்போம். இதெல்லாம் எல்லா 12 ராசிக்கும் லக்னத்துக்கும் முடிச்ச பிறகு தான் வருவேன். அப்போ சிம்ம லக்னத்துக்கு சூரியன் எங்கே இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்றத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த அமைப்புகளில் சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் எங்கே இருந்தால் என்ன பலன்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். சரிங்களா. நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.